Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மலச்சிக்கலால் நீங்கள் அவதிப்படுறீங்களா? இந்த 4 பழங்களை சாப்பிட்டாலே போதும், மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டிடலாம். அது என்ன 4 பழங்கள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயதுக்கு மேற்பட்ட பலரும் காலையில் எழுந்த உடனே மலச்சிக்கலுக்கு அவதிக்குள்ளாடுறாங்க. இதனால் அந்த நாள் முழுதும் அவங்களுக்கு மந்தமாகவே இருக்கும். நம்மள பலரும் கூட சந்திக்கிற தினசரி பிரச்சனைகளில் ஒன்றா இந்த மலச்சிக்கல் இருக்கு. சிலர் இதற்கான மருந்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் மலச்சிக்கல் பிரச்சனையை வீட்டிலையே எளிதாக சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த 4 பழங்களை உங்களுடைய தினசரி உணவு பழக்கங்களில் சேர்த்துக்கிறதன் மூலமாக மலச்சிக்கல்லிருந்து எளிதாக விடுதலை பெறலாம். சரி வாங்க, அது என்னென்ன பழங்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேரிக்காய். பழங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பேரிக்காய் இருக்குல்ல, அதில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மலச்சிக்கலை போக்க பேரிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வயிற்றை லேசாகவும் மென்மையாகவும் வச்சுருக்கும். இந்த பேரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது மலத்தை மென்மையாக்குது. இதன் காரணமாக அது எளிதாக வெளியேறுது. பேரிக்கால இயற்கை சர்க்கரை கூட இருக்கு. இது குடலுக்குள்ளார தண்ணீரை இழுக்கிறதன் மூலமா மலத்தை இன்னும் மென்மையாக்க உதவுது. பேரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல்ல இருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். செகண்ட் ஒன் கிவி பழம். கிவி பழம் இருக்குல்ல, இது விட்டமின் சி குறைபாட்டை பூர்த்தி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க கூட உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சிறப்பு நொதியெலாம் இருக்குல்ல, அது செரிமானத்தை மேம்படுத்துது. தினமும் 1லிருந்து 2 கிவி பழங்களை சாப்பிட்றது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. மலம் எளிதாக வெளியேறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஐபிஎஸ், அதாவது எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி இருக்குல்ல, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கிவி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிவி பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை சரி செஞ்சு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை பயக்கும். தேர்ட் ஒன் பெர்ரி பழங்கள். ஸ்ட்ராபெரி ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இது மாதிரியான பெர்ரி பழங்கள் இருக்குல்ல, இது சுவையாக இருக்கிறதோட நார்ச்சத்து ஆக்சிஜனேட்ரிகளும் தன்னுள்ள நிறைய வச்சிருக்கு. தினமும் கொஞ்சோண்டு பெர்ரி பழங்களை நீங்கள் சாப்பிட்றது மலச்சிக்கலை குறைச்சி வீக்கத்தை கூட குறைக்குது. தயிர் ஓட்ஸோட சேர்த்து கூட இந்த பெர்ரி பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். இது மலச்சிக்கலை போக்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபோர்த் ஒன் அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, அது எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு சுவையான பழம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம், அப்படி இல்லைன்னா உலர்ந்த வடிவத்தில் கூட இந்த அத்திப்பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். இதில் கரையாத நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த அத்திப்பழம் இருக்குல்ல, இது மலத்தை மென்மையாக்குது. நீங்கள் 2லிருந்து 3 உலர்ந்த அத்திப்பழங்களை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா அது மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த நல்ல வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, அதுலேயும் குறிப்பாக 60 வயதுக்கு மேலே மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க எப்படி பழங்களை சாப்பிட்டு மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 4 பழங்களையும் வாங்கி சாப்பிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் வாழுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.